இதுல சவுக்கு சங்கருக்கு இன்னொரு எதிரி கூட்டம் உருவாகி இருக்கிறது. அது யார் அப்படின்னு சொன்னா, ஊடக அறம்னா என்னன்னே தெரியாம ஆளுகிற கட்சியினுடைய கால்களிலே விழுந்து கிடக்கிற ஒரு ஊடகவியலாளர் கூட்டம் ஒன்று இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில். இந்த கூட்டம் பொறாமையோடு அவரை பார்க்கிறது என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். எல்லாரோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். எனவே எனக்கு நல்லாவே அது தெரியும். எனவே அந்த கூட்டமும் இப்பொழுது பல்வேறு ஊடகத்துல போய் பேசுறீங்க. சோ அவங்க எல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல தள்ளி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு இல்ல, அந்த நான் பேசுற ஊடகங்கள் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் வேடிக்கை பார்த்தார்களா இல்லையா? அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்ட போது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற ஊடகவியலாளர்கள் இப்படி ஒரு ஊடகவியலாளன் தாக்கப்படுகிறானே என்று சொல்லி குரல் எழுப்பி இருக்கிறார்களா? பெரும்பான்மையானவர்கள் கேட்கிறேன். சில பேர்களை குரல் எழுப்பியவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எழுப்பவே இல்லை. அவர் பத்திரிகையாளரே இல்லை, அவர் ஒரு யூடியூபர் என்று பேசினார்கள். அவருக்கு சம்பந்தப்பட்ட இவருக்கு சம்பந்தம். நீ யார் என்பது பற்றி பிரச்சனை இல்லை. கல்யாண சுந்தரம் யார் என்பது பிரச்சனை இல்லை. கல்யாண சுந்தரம் செல்கிற செய்தி உண்மையா இல்லையா, அதையெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே அது அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீப காலத்தில் அவர் வீட்டிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ங்கிறது மனித குலத்தில் எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டு மிராண்டிகளினுடைய அருவருக்கத்தக்க தாக்குதல். அதை திட்டமிட்டு செய்தவர் யார் என்பதையும் அவரே அவருடைய சேனலிலே வெளியிட்டிருந்தார். அவர்கள் எல்லாம் எந்த உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும்.